அன்பார்ந்த சகோதர பெருமக்களே, சங்கை மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அத்தனை பேருமே நோன்பு வைத்திருக்கிறோம். இந்த நோன்பு பிடிப்பதற்கு நாம் பல்வேறு விதமான உணவு உண்டிகளை சாப்பிடுகிறோம். அதே நேரத்திலே நோன்பு திறப்பதற்கும் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்கிறோம். இந்த இடத்திலே நாம் மிக நன்றாக கவனிக்க வேண்டியது, நோன்பு திறக்கின்ற விஷயத்திலே அருமை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யப்தஉ இதா அஃப்தர பித்தம்ரி ஸஹீஹுன் ஜாமிஅ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளமையை அருமை நபித்தோழர் ஹஸ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு திறக்கின்ற நேரத்திலே ஈத்தம்பழத்தை கொண்டுதான் ஆரம்பிப்பார்கள். ஈத்தம்பழத்தை தான் முதலில் எடுப்பார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி அந்த ஈத்தம்பழத்தை எடுத்து சாப்பிடுவது, இது நபி அவர்களுடைய வளமையாக இருந்திருக்கிறது. நாமும் அது போன்றுதான் முதலில் ஈத்தம்பழத்தை தான் எடுக்க வேண்டும். இன்றைக்கு பெரும்பாலும் வீடுகளில் அல்லது கடைகளிலே, முக்கியமான பங்கன்களிலே பல்வேறு விதமான பதார்த்தங்கள், உணவுப் பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கும். நோன்பு திறக்கின்ற நேரத்திலே, அந்த நேரத்திலே அதிகமானவர்கள் தனக்கு கையிலே கிடைத்ததை எடுத்து கடித்து நோன்பை திறந்து விடுவதை பார்க்க முடிகிறது. இது ஒரு சுன்னத்தான முறை அல்ல. எல்லோரும் ஈத்தம்பழத்தை எடுத்துத்தான் நோன்பு திறக்க வேண்டும். குறிப்பாக பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் நோன்பு திறக்கிற நேரத்திலே பதறிக்கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். மகனே, மகளே, இந்த பேரித்தம்பழத்தை சாப்பிடு, இதுதான் சுன்னத்தான வழிமுறை என்று நாம் சொல்ல வேண்டும். சுன்னத்து என்பதை நாம் லேசாக கணித்து விடக் கூடாது. ஏனென்றால் பகல் முழுதிலுமே காய்ந்து இருக்கின்ற நமது உடம்பு, நமது தொண்டை, நமது இறைப்பை, இவை அனைத்திலுமே இந்த பேரித்தம்பழத்தை சாப்பிடுகின்ற பொழுது பேரித்தம்பழத்திலே மிக அற்புதமான அங்கே விட்டமின்கள் இருக்கின்றன. அதிலே நோய் நிவாரணம் இருக்கிறது, அதிலே இனிப்பு இருக்கிறது, உடனடியாக உமிழ்நீர் சுரக்கும் தன்மை இருக்கிறது. அதே போல குடலிலே அது விழுகிற பொழுது அந்த செரிமானத்துக்குரிய செரிமான நீர் சுமக்கின்ற தன்மை எல்லாம் இருப்பதனால் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகான வழிகாட்டுதலை எடுத்திருக்கிறார்கள். இந்த வழிகாட்டுதலை நாம் கடைபிடிக்க வேண்டும். இவ்விதமாக நாம் பேரித்தம்பழத்தை முதலாவது சாப்பிட்டு விட்டு தண்ணீரை குடித்து விட்டு அதன் பின்னால் இருப்பவற்றை நாம் சாப்பிட முடியும். அந்த சாப்பாட்டையும் நாம் நோன்பு திறப்பிலே அளவாக எடுத்துக் கொள்வதுதான் உடலுக்கு ஆரோக்கியம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.